வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஈர்ப்பு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போர்க்களத்தில் தவறி விழுந்த பூவை தேடுவது போல் இருந்தது ராதாவின் மனநிலை. மனதின் மொத்த இருட்டுக்கும் நம்பிக்கை என்ற ஒற்றை தீக்குச்சி பதில் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அதுவும் எந்த நொடியில் அணைந்து போகுமோ என்ற பரிதவிப்பும் அவளிடம் இல்லாமல் இல்லை. கழுவிய பாத்திரங்களையே மீண்டும் கழுவி வைத்தாள். அழுக்காய் கிடந்த பாத்திரங்கள் அப்படியே சிங்கில் கிடந்தது. இயல்பான நாளாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு கல்லூரிக்கு கிளம்பி இருப்பாள். மாலை நேரத்து கல்லூரி ஒன்றில் பேராசிரியையாக இருக்கிறாள். மின் அஞ்சலில் விடுப்பை அனுப்பிவிட்டு கால்களை அணை கட்டி சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். வளைந்த கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொள்வது ஒரு விதமான பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் வீடு முழுக்க ஜகஜோதியாக எரிந்து கொண்டிருந்த தனிமையின் நிசப்தம் அவள் உணர்வுகளை கூச வைத்து கொண்டிருந்தது. குக்கரில் வைத்த சாதம் பதம் தப்பி குழைந்து போயிருக்க அதை பாத்திரத்தில் மாற்றும் பிரக்ஞை கூட அற்றவளாய் அமர்ந்திருந்தாள். சமையலறை ஜன்னலில் நேரத்துக்கு சரியாய் வந்த காகம் பசிக்கு அழைத்து கொண்டிருந்தது. முற்பகலுக்கே உரித்தான நிசப்தம் தெருக்களில் பதிந்து போயிருக்க பதியம் போட்ட வெயிலுக்கு வேர்வை சாகுபடியாகி கொண்டிருந்தது. அலைபேசியின் தொடர் அழைப்பிற்கு செவி சாய்க்க எழுந்து உள்ளே வந்தாள். சுகுமார்தான். குரலை இயல்பாக்கி கொண்டு ஹலோ சொன்னாள். ராதா, வேலையில இருந்தியோ? ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு. குக்கர் சத்தத்துல காதல விழல. உங்க ட்ரிப் எப்படி போகுது? நல்லா போகுது. மித்ரா எப்படி இருக்கான்? ஏன் என்கிட்ட பேசுறதே இல்ல? மந்த்லி எக்ஸாம் போகுதோ? மொத்தத்தில் சுகுமாரிடம் நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு அவர் எதிர்பார்க்கும் பதில்களை பெற்றுக்கொள்ளும் ஆவலும் மிகுத்தமாக தெரிந்தது. அவர் இல்லாமையின் நிகழ்வுகளை இன்னும் அரை மணி நேரத்துக்காவது துருவுவார். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். சரி என்பது அவர் எதிர்பார்ப்பின் திசையில் இருந்தே வரையறை செய்யப்படும். அவர் கற்பனைக்கும் பார்வை தூரத்திற்கும் ஒவ்வாத ஒன்றை அவரால் சரியானது என்று சொல்லி அங்கீகரிக்க முடியாது. அந்த மைய புள்ளியில் இருந்து லேசாய் நகர்ந்த ஒன்று கூட சரியானது இல்லை அவரை பொறுத்தவரை. ஏன் டல்லா இருக்க ராதா? உடம்புக்கு எதுவுமா? மென்மையாக கேட்டார். சொல்லி ஆறுதல் தேட நிறைய வருத்தங்கள் இருந்தது. புரியாத குழப்பங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக கைவசம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் பணி சுமையில் இருப்பவருக்கு அனாவசியம் என்று நினைப்பார். பளுவும் சுமையும் அனைவருக்கும் பொதுதான். பொருள் ஈட்டித் தராத சுமைக்கு மரியாதை குறைவு. இல்ல, உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்ல. மெனோபா ஸ்ட்ரெஸ். உள் இழுத்த குரலில் சொன்னாள். அதெல்லாம் இயற்கை. எதுவுமே இந்த உலகத்துல முதல்ல நமக்கு நடக்கிறது இல்ல. யாருக்கோ நடந்து முடிந்ததின் தொடர்ச்சியை மட்டுமே நாம சந்திக்கிறோம். ஃப்ரீயா விடு. கைகளை பற்றி கொள்ளவில்லை. தோளில் கரம் போடவில்லை. உள்ளங்கையை அழுத்தி விடுவிக்கவில்லை. ஒரு அறிக்கை விடுவது போல் ஆறுதலை விடுத்து கடந்தார். உள்ளபடி இந்த மன இறுக்கமெல்லாம் ராதாவுக்கு மட்டுப்பட்டு விட்டது. கவலைகளை நீர்த்து போக வைக்க சந்தோஷங்கள் வர வேண்டும் என்பதெல்லாம் காலாவதியாகி போன பழைய பாடம். ஒரு கவலையை நீர்த்து போக வைக்க இன்னொரு கவலை பக்கத்தில் முளைத்தால் போதுமானது என்ற காலம் புரிய வைத்து கொண்டிருந்தது. சுகுமாரிடம் பேசி முடித்தவள் போனை சார்ஜில் போட்டாள். காலையில் இருந்து உணவை காணாத வயிறு ஞாபகப்படுத்தியது. குழைந்த சாதத்தில் மோர் விட்டு கரைத்து குடித்தாள். மெல்லிய தயக்கத்தோடு மித்திரனின் அறைக்குள் நுழைந்தாள். எல்லாம் கலைந்தபடி கிடந்தது. ஜாவை திறந்து பார்த்தாள். பாதி உண்ட சிப்ஸ் பாக்கெட்டில் எறும்பு மொய்த்து கொண்டிருக்க எடுத்து அவசரமாக உதறினாள். தனக்கு தீங்கு செய்யாத உயிர்களை கால்களை நகர்த்தி நகர்த்தி நசுக்கி கொன்றாள். அந்த சதிர் ஆட்டத்தில் துளி கூட குற்ற உணர்வு உண்டாகவில்லை. இப்படித்தான் அங்கே பல விஷயங்கள் ஒழுங்கில்லாமல் கிடந்தது. மாற்றாத தலையணை உரைகள், கசங்கிய படுக்கை விரிப்புகள், இதெல்லாம் பதின்ம குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் நடப்பதுதான். ஆனால் இங்கே
அதற்கும் ஒரு படி மேலாக சில விஷயங்கள், எதையும் சீராக்கவும் நேராக்கவும் அவள் விருப்பப்படவே இல்லை. சிஸ்டத்தை உயிர்ப்பித்தாள். அது உயிர் பெற்று ஊதா வண்ணத்திரை விரிவதற்குள் படபடப்பு கூடிப்போனது. ஏதோ தவறு செய்வது போல் குற்ற உணர்வு. ஏசி போதாமல் அபத்தமாய் மின் விசிறியையும் சுழலவிட்டாள். நிலைப்பட்டு இருந்த கணினியின் சர்ச் ஹிஸ்டரியை தடவிய போது கைகள் இன்னும் நடுக்கமெடுத்தது. தெரிந்த உண்மையை மறுபடி தெரிந்து கொள்ள இல்லாத ஆர்வம். தன் கண்கள் ஏமாற்றி இருக்கக்கூடாதா என்று விசித்திரமாக ஆசைப்பட்டது. சிறிய சிறிய வளைந்த அம்புக்குறிகளை தாங்கி ஏராளமான வலை முகவரிகள், அத்தனையும் காம களியாட்டங்களை காட்டும் இணையதளங்கள். திறக்க தைரியமற்று அப்படியே நெற்றி பொட்டை கையில் தாங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டாள். மித்ரன் எப்படி இருக்கான்? சாப்பிட்டானா? தூங்கினானா? ஒழுங்கா படிக்கிறானா? ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகள் மூலமே மகனை வளர்த்து கொண்டிருக்கும் தந்தை சரியானவரா? இந்த வயதில் காட்ட வேண்டிய கூடுதல் நெருக்கம் கை நழுவி போனதா? ராதாவிற்கே புரியவில்லை. சர்ச் ஹிஸ்டரியில் இருந்த வாட்ஸ்அப் வெப்பை ஒருவித தயக்கத்தோடுதான் தொட்டாள். அது தன்னால் முகம் காட்டி திறந்தது. நேற்று இரவு வாட்ஸ்அப் செயலியை கணினி வாயிலாக திறந்து இருக்கிறான் போலும். அந்த பிணைப்பில் இருந்து இன்னும் வெளியேறி இருக்கவில்லை. ஏராளமான எண்கள், நண்பர்களுடனான விடலைத்தனமான சாட்டிங், மெல்லிய புன்னகையை உண்டாக்கும் கேலி கிண்டல்கள், விகல்பமாய் எதுவுமில்லை. ஒரு சிலரிடம் மட்டுமே கொஞ்சம் கிண்டலை தாண்டிய விரச பேச்சுக்கள். நிச்சயம் மித்ரன் போனை எடுத்து பார்க்கும்போது இங்கே வாட்ஸ்அப் திறந்ததை காட்டிக் கொடுக்கும். அவன் பதட்டமும் கோபமும் அடைவான் என்று புரிந்தது. இனி சுதந்திரங்கள் சிறை வைக்கப்படும். சிஸ்டத்தை திறக்க சிக்கலான வார்த்தை பூட்டை போட்டு வைப்பான். வயதுக்கே உரிய எதிர்பார்ப்புகள், எதிர்பாலினம் மீதான கனவுகள் தெரிந்தது. இதெல்லாம் இயல்புதான். இப்படியே இதே அதிர்வெண்ணோடு நகர்ந்தால் பெரிதாய் பிழையாக போகாது. பெரிதாக ராதாவோடு இணக்கமாக பேச மாட்டான். ஒருவேளை அவளை பெற்ற தாயாக இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டான் என்றும் சொல்வதற்கில்லை. சுகுமார் ராதாவை மணந்து அழைத்து வரும்போது மித்ரனுக்கு 8 வயது. புத்திக்கு எல்லாம் 8 வயதும் கூட. மனைவியை இழந்தவர் சுதாரிப்புக்கு நேரம் எடுத்து கொண்டுதான் ராதாவை மணமுடித்தார். இங்கு வந்த பிறகுதான் புரிந்தது, அவர் உறவுகளை பராமரிக்க பெரிதாக மெனக்கிட மாட்டார் என்று. வேலை மீது தனியான காதல் அவருக்கு. மகனை பார்த்து கொள்ள ஒரு துணை தேவைப்பட்டு இருக்கிறது என்பதை தவிர மறுமணத்திற்கு ஆழமான காரணங்கள் இல்லை. ஆனால் பிறந்த வீட்டில் கிடைத்த சுதந்திரம் மிச்ச சொச்சம் இல்லாமல் ராதாவிற்கு எங்கும் கிடைத்தது. இங்கு வந்த பிறகுதான் MBL முடித்து கல்லூரி பணியிலும் சேர்ந்தாள். எப்போதும் சில அடிகள் தள்ளியேதான் நிற்பான் மித்ரன். அவன் வளர வளர அந்த இடைவெளி பெருத்து போனது தவிர குறையவே இல்லை. சித்தி என்ற அழைப்பில் ஜீவனே இருக்காது. வலித்தாலுமே ராதா புரிந்து கடந்து போய் விடுவாள். உறவு சிக்கலில் பிரதானமே புரிதலை புகட்ட விளையக்கூடாது. அதிக நேரம் அவளும் மித்திரனும் மட்டும்தான் வீட்டில். மாதத்தில் ஓரிரு நாள். சுகுமாரன் ஊரில் இருந்தாலே பெரிய விஷயம். அறைக்குள் இருப்பான். நண்பர்களோடு வெளியில் செல்வான். கேள்விகளுக்கு விஸ்தீரணம் இல்லாத சின்ன சின்னதான பதில்கள் வரும். அந்த ஒட்டாத தன்மை ஆரம்பத்தில் பெரிதாய் தோன்றவில்லை. ஒரு இயந்திரம் போல நகர்ந்த நாள்கள் மீது ஒரு துளி அபிப்பிராய பேதம் வந்து ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ராதாவின் 40களின் மத்தியில்தான் மெனோபாஸின் மனசிக்கல் அவளை வெகுவாய் அசைத்தது. அந்த நிமிஷம் தன் கையை பிடித்து அடிவயிற்றில் வைத்து கொண்டு தன் முகத்தை தோளில் சரித்து ஆறுதல் தரும் துணைக்கு தவிக்க ஆரம்பித்தாள். இந்த உலகத்தில் தான் பயனற்று போய்விட்டது போல் ஒரு ஆழ்மன பயம் அவளுக்குமே. நமக்கென்று ஒரு குழந்தை இல்லை. கணவரிடம் கூட சம்பிரதாய அன்பை தவிர எதுவும் இல்லை. நாளை என்ற சொல் நீண்டால் என்னாகும்? மித்ரன் காட்டும் இந்த கோபம் கூட சுகுமாரனுக்கு பிறகு கிடைக்காதோ? இந்த குழப்பமும் பயமும் தனக்கானது மட்டும் என்று அவள் யோசிக்கவே இல்லை. தன்னை போன்ற ஏராளமான மடந்தை வயது பெண்களின் நிலை இதுதான். மெனோபாஸ் நிலையில் அவர்களுக்கு ஏற்படும் மூட் ஸ்விங்கை கையாள தெரியாமல் தவிக்கும் போது
ஒரு ஆறுதலையும் நம்பிக்கைக்காகவும் தன்னை சுற்றியுள்ளவர்களை நோக்கி கையேந்தி கொண்டு நிற்பார்கள். அந்த கைகளை பற்றி நம்பிக்கை தரும் ஒரு உறவு உலகத்திலேயே உன்னதமானது பெண்களை பொறுத்தவரை. ஆனால் இந்த நிமிஷம் தன் குழப்பத்தை விட மித்திரனின் தெளிவும் மீட்சியும் முக்கியம் என்று தோன்றியது. சிஸ்டத்தை அணைத்துவிட்டு எழுந்தவள் கலைந்து கிடந்த அறையை ஒழுங்கு செய்து வைத்தாள். திரை சேலைகளை மாற்றி அறைக்கு வேறு தோற்றம் தந்தாள். ஹாலில் அமர்ந்து மித்ரனுக்காக காத்திருக்க ஆரம்பித்ததும் அவன் வந்தான். வரும்போதே ரௌத்ரனாக உள்ளே நுழைந்தான். புத்தக பையும் சாப்பாட்டு பையும் பக்கத்திற்கு ஒன்றாக பறந்தது. ஒடிசலாய் வெடவெடப்பான உயரத்தோடு அதற்கேற்ற சதை பற்று வந்திருக்காத மித்ரன் பள்ளி இறுதியில் இருந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் கல்லூரிக்குள் அடியெடுத்து வைக்க காத்து கொண்டிருப்பவன் இத்தனை கோபப்பட முடியுமா என்று கேட்கும் அளவிற்கு கோபத்தில் நின்றான். வாசித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நிதானமாக அவன் முகத்தை பார்த்தாள். என்ன பிரச்சனை உனக்கு? வரும்போதே எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? காரணம் தெரிந்தே இருந்தாலும் அவன் அதை எப்படி வெளிப்படுத்தப் போகிறான் என்கிற ஆவல் அவளுக்குமே மிகுந்திருந்தது. ஏன்னு தெரியாது, நடிக்கிறீங்களா? இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க இந்த வீட்டுல நீங்க இருக்கவே முடியாது, பாக்குறீங்களா? உடைய ஆரம்பித்திருந்த குரல் கொஞ்சம் பெண்மை சாயல் அடித்தது. அதுவும் சேர்த்து அவனை வெகுவாய் தாழ் உணர்ச்சியில் தள்ளி இருக்க வேண்டும். அதனாலேயே அடிக்கடி சுதாரிப்பை இழக்கிறான். மித்ரா, நிதானமா பேசு. உன் அப்பாவுக்கு கூப்பிட்டு பேசணுமா? அப்பா என்ற வார்த்தை அவனுக்கும் தனக்குமான தற்காப்பாய் ராதா பயன்படுத்த ஒரு ஏளன பார்வை பார்த்தான். அவர் ஏன் அப்பா, ஆனா நீங்க என் அம்மா இல்ல. உங்களுக்கெல்லாம் நான் பயப்படவோ பதில் சொல்லவோ வேண்டிய தேவை இல்லை. சித்தி, ஒன்லி சித்தி. அந்த இடத்துலயே நின்னுக்கோ. என் சிஸ்டத்தை பாக்குறது, நான் இல்லாதப்ப என் ரூமை திறந்து பாக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவன் படுத்திய அவமானத்தில் ராதாவின் பொறுமை பொடி பொடியாகிக் கொண்டிருந்தது. தற்காத்து வைத்திருந்த நிதானத்தை தவறவிட ஆரம்பித்திருந்தாள். இப்படி என் எதிரில நின்னு பேச உனக்கு அசிங்கமா இல்லையா? உன்னை கண்காணிக்கிறது என் நோக்கமே இல்லை. 10 நாள் முன்னாடி உன் ரூம்ல நீ தப்பான படங்கள் பார்த்துட்டு இருந்த. அதை பார்த்த அந்த நிமிஷத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தாயாய் என் தவிப்பும் கவலையும் உனக்கு புரியாது. இது தப்புன்னு உன்கிட்ட எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தப்பை நீ மறுபடி செய்யறான்னு தான் உன்னை கண்காணிச்சேன். என் சந்தேகம் வீண் போகல. நேத்தும் நீ எல்லாம் பார்த்திருக்க. தலை குனிவான், அவமானமாய் உணர்வான், மன்னிப்பு கேட்பான் அல்லது அழுது ஆர்ப்பாட்டம் செய்வான் என்று அவள் கற்பனை செய்து வைத்திருந்த எதையுமே அவன் செய்யவில்லை. நிமிர்ந்து பார்த்தான். கண்களில் அத்தனை இகழ்வு. ஆமா, செக்ஸ் படம் பார்த்தந்தா. இப்ப என்ன? செக்ஸும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தானே. அதை தெரிஞ்சுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் என்ன தப்பு இருக்கு? ஏன் அந்த செக்ஸுக்காகத்தானே 37 வயசுல கூட நீங்க என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ராதா சிலையாக நின்று விட்டாள். உடல் முழுக்க கூசி போனது. மகன் உறவாய் நம்பிக்கொண்டிருந்தவன் பேசிய வார்த்தைகளில் தன்னையே வெறுத்தாள். முகம் சிவந்து உதடு துடிக்க நின்று கொண்டிருந்தவளை பொருட்டாய் கூட மதிக்காமல் அறைக்குள் சென்றவன் கதவை அடைத்தான். நிசப்தம் என்ற மொழி வீடு முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. தன் பிரச்சனைகளை சாதுரியமாக கையாண்டது போல் ஒரு மிதப்பு மித்திரனிடம் அந்த வயசுக்கேயான அகம்பாவம். இரவு முழுக்க உறங்காமல் அதே இடத்தில் அமர்ந்திருந்தாள். ராதா கடை கண்ணில் பார்த்து கொண்டே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். ஒரு முடிவோடு உள்ளே சென்றவள் கை பையோடு வெளியே வந்தாள். கேள்வியாய் நிமிர்ந்து பார்த்தான். ஈவினிங் உன் அப்பா வந்துடுவார் மித்ரன். அதன் பிறகு நான் இங்க வரேன். உனக்கு தேவையானது சமைச்சு வச்சிருக்க. நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். நடந்தவளை விழிகளை குறுக்கி வினோதமாக பார்த்தான். எங்க போறீங்க? நீ என்னை தாய் ஸ்தானத்துல பார்க்கலைன்னு எனக்கு தெரியும். அதை நான் யோசிச்சதே இல்லை. ஆனா காம படம் பார்க்கறதை நியாயப்படுத்தி பேசுற உன் கூட இருக்க எனக்கு பயமா இருக்கு. விருட்டென வெளியேறிவிட்டாள். விடுதியில் இருந்து வெளியில் வந்த ராதாவின் முகம் நிர்மலமாயிருந்தது. எதிர் வரிசையில் இருந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்த சுகுமார் கைகளை அசைத்தார். அவரிடம் இருந்து துளி தள்ளி மித்ரன் நின்று கொண்டிருந்தான். ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா?
முகத்தில் நிமிர்வான புன்னகை. இல்ல ராதா. கார் கதவை திறக்க இருவரும் ஏறிக்கொண்டார்கள். பெரியவர்கள் இருவரும் இயல்பாக பேசிக்கொண்டு வர மித்ரன் அமைதியற்று அமர்ந்திருந்தான். 10 நாள்கள் தத்தி தத்தி ஓடிவிட்டது. எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தாமல் உனக்கு நடுவில் இருப்பது எனக்கு பயமாக இருக்கிறது என்ற ஒற்றை வார்த்தையில் சரித்துவிட்டு வெளியேறிவிட்டாள். சுகுமார் ஊரில் இருந்து வந்து விசாரித்த போதும் மித்ரனின் மீது எந்த பழியும் சுமத்தாமல், எனக்கும் மித்ரனுக்கும் நடுவே ஒரு மன வருத்தம், அது சரியானதும் நானே வருவேன், அதுல நீங்க தலையிட வேண்டாமே என்று முடித்து கொண்டாள். அந்த நேர்மை மித்ரனின் மனதை அறுத்தது. நீ யார் என்ன கேள்வி கேட்க என்று கேட்டான்தான். ராதா இல்லாத வீடு மனதை என்னவோ செய்தது. பேசியிருக்கலாம், வாதிட்டு இருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ போ என்று தூக்கி எறிவது என்ன வகை கோபம்? ஹோட்டலில் உணவருந்தும் போது ராதா எதிரில் கடந்து போன பெண்களை நிமிர்ந்து பார்க்க கூச்சமாக இருந்தது. உன்னோடு இருக்க எனக்கு பயமாயிருக்கு என்று சொன்ன வார்த்தை வதைத்தது. அவனின் ஆராட்டத்தை ராதா பார்த்து கொண்டேதான் இருந்தாள். ஹலோ சுகுமாரன். யாரோ நண்பர் ஒருவர் தோளை தட்ட பரஸ்பரம் ராதாவுக்கும் மித்ரனுக்கும் அறிமுகம் செய்து வைத்த பிறகு நண்பரோடு பேச தனியாக எழுந்து போனார். பீங்கான் கோப்பைகளில் இருந்த சூப் கடல் போல தள்ளாடி கொண்டிருந்தது. ஸ்பூனில் அள்ளி வாய் அருகில் கொண்டு சென்றவளை, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கோபமான கேள்வி அப்படியே நிறுத்தியது. நான் அப்படி எதுவும் சொல்லலையே மித்ரா. பிறகு வீட்டை விட்டு போனீங்க? நான் உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்புதான், போதுமா? நீ எதுவும் தப்பா பேசல மித்ரா. சூப் ஆறி போறதுக்குள்ள குடி. உதடு குவித்து குவித்து சூப்பை ருசிக்க ஆரம்பித்தவளை மெல்லிய குழப்பம் மேவ பார்த்தான். இல்ல, அப்பாவை செக்ஸுக்காக கல்யாணம் பண்ணிட்டுதான் சொன்னதெல்லாம் தப்பு. தலை தன்னால் தரை பார்த்தது. இந்த குற்ற உணர்வுதான் திருத்தலுக்கு முதல் படி. இல்லையே, சரியா தானே சொல்லியிருக்க. கல்யாணத்துக்கு பின்னே 1000 காரணம் இருந்தாலும் அதில் முதல் நோக்கம் அதுதானே. நீ வெளிப்படையாக சொன்ன செக்ஸ். புன்முறுவல் பூத்தபடி டிஷ்யூவை எடுத்து உதடு ஒற்றினாள். விதிர்த்து போய் பார்த்தான் மித்ரன். உன் அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கவும் அதேதான் காரணம். திருமண பந்தம்ங்கிறது காமத்துக்கான ஒரு ஒழுங்குமுறை. அது ரொம்ப ரொம்ப நேர்மையானது, அவசியமானது. இதை ஒப்புக்கொள்ள தயங்கர மாதிரி கோழைத்தனம் எதுவும் இல்ல. பேசிக்கொண்டே பேரரை அழைத்தவள் மித்ரனுக்கு பிடித்த உணவை ஆர்டர் செய்தாள். அவன் பருகாமல் வைத்திருந்த சூப்பை தள்ளி வைத்தாள். முளைக்க ஆரம்பித்திருந்த அவனின் பதின்ம மீசை மெல்ல துடித்து அடங்கி அவன் உணர்வை சொன்னது. என்னை பத்தி ஏன் அப்பா கிட்ட சொல்லல? ஐ மீன், நான் படம் பார்த்தத. அவன் பார்வை ராதாவின் முகம் பார்க்காமல் தரை பார்த்தது. உன் வயசுல எதிர்பாலினம் மேல ஒரு ஈர்ப்பு வர்றது இயல்புதான். காமம்ங்கிறது பருக கிடைக்காத அமிர்தம். எக்ஸ்ட்ரான்னு மிதம் மிஞ்சிய கற்பனை ஓடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க குறுக்கு வழியை தேடும். இது எல்லாமே சகஜம்தான். காமத்தை தெரிஞ்சுக்கணும். நீ பார்க்கிற மாதிரி உணர்ச்சியை தூண்டும் படங்களை பார்த்து இல்ல. மருத்துவ ரீதியா பெண் ஆண் அவர்கள் கலப்பு, அதன் மூலம் குழந்தை பிறப்புன்னு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பாடமா தெரிஞ்சுக்கணும். பெண்ணாய் பிறக்கிற உபாதையை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாதமும் கருமுட்டை சுழற்சியில் அவள் படுற நரக வேதனையை புரிஞ்சுக்கணும். 30 வருஷம் பட்ட வலியெல்லாம் முடிவுக்கு வரும் அந்த காலகட்டத்துக்கு பேர் மெனோபாஸ். அப்போ அந்த பெண் உடம்பாலும் மனசாலும் வறட்சி அடைந்து ஒரு மூடு ஸ்விங்ல என்னை மாதிரி தவிக்கும் போது உன்னை மாதிரி ஒரு மகனோ மகளோ பக்கத்துல இருந்து கையை பிடிச்சுக்க மாட்டாங்களான்னு அந்த பெண் தவிப்பாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ராதாவின் கண்கள் கலங்க மித்ரன் தவிக்க ஆரம்பித்தான். நீ காமத்தை தெரிஞ்சுக்கிறதை நான் தடுக்க மாட்டேன். தவறான வழிகள்ல கத்துக்கிட்ட ஒன்றை நீ தவறான இடத்துல பயன்படுத்திடுவியோன்னு ஒரு பெண்ணா நான் பயப்படுறேன். மற்றபடி உன் வயசுக்கான தேடலை நான் தடுக்கவே மாட்டேன். தவறான பாதையை மட்டும் தேடாதேன்னு மட்டும்தான் சொல்வேன். இந்த வயசுக்கு உனக்கு பெண் உடல் மேல் இருக்கிறது ஆர்வம். அந்த ஆர்வம் நீர்த்து போன பிறகு நீ பார்க்கிற பெண் மேல உனக்கு ஆர்வம் இருக்காது. அவள் உனக்கு ஆதர்சமாய் தெரிவாள். மெல்லிய புன்னகையோடு கை நீட்டி அவன் தலையை வருடி கன்னத்தில் தட்ட அதில் மெல்லிய ஈரம் தென்பட்டது.
சுகுமாரன் வந்து சேர உணவும் பேச்சுமாய் நேரம் கடந்தது. மித்ரன் அமைதியாகவே உண்டு முடித்தான். அவனை கண்களாலேயே அளந்தவர் என்ன என்பது போல் ராதாவிடம் புருவத்தை உயர்த்தி கேட்டார். தோள்களை குலுக்கி மென்மையாக சிரித்தாள். உண்டு முடித்து வெளியில் வந்தார்கள். ராதா, எப்ப வீட்டுக்கு வரப்போற என்றார் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே. மரம் அனுப்பிய கடிதங்கள் அவர்கள் தலை மீது உதிர்ந்தது. ராதாவின் பார்வை மித்ரனின் மீது படிந்தது. அப்பா, சின்னம்மா ஹாஸ்டல் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க என்றான் ராதாவை பார்க்காமலேயே. பார்வையை குறுக்கி மித்ரனையே பார்த்தாள். அதே பாணியில் அவனும் பதில் பார்வை பார்த்தான். பெயருக்கேற்றபடி ராதாவிற்கு மித்ரனாக கண்ணில் தெரிந்தான். ஒரு கள்ள சிரிப்பு இருவர் இதழ்களிலும். சித்தியை சிடுகுடைத்து சின்னம்மா வாக்கி இருப்பது புரிந்தது. அசையாமல் நின்றவளின் கைகளை பற்றி கொண்டு காரை நோக்கி நடந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.